நிவின் பாலி அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட நிலையில இப்ப ஒரு முக்கியமான ஆதாரமும் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரபல இயக்குனருக்கு திருமணம் நடந்திருக்கு. பிரணீதா அவங்களுக்கு குழந்தை பிறந்த விஷயத்தையும் அவங்களுடைய இன்ஸ்டாவில் சொல்லியிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகைகளுக்கு நடந்த பாலியல் அத்துமீறல்கள், பாலியல் துன்புறுத்தல் எல்லாமே ஹேமா கமிட்டி தாக்கல் செய்த அறிக்கையில பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி ஒட்டுமொத்த மலையாள திரையுலகையே அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு. அந்த மாநில பிரபல நடிகர்களான முகேஷ், ஜெயசூர்யா, சித்திக்னு அடுத்தடுத்த பிரபலங்கள் மீது குற்றச்சாட்டுகள் வெளியாகிக்கிட்டே இருக்கு. அந்த வகையில நிவின் பாலி அவர் மேலையும் இப்ப ஒரு குற்றச்சாட்டு வெளியாகி இருந்துச்சு. பிரேமம் படம் வழியாதான் இவரு ரொம்பவே பிரபலமானாரு. இவர் மேல இப்ப ஒரு பெண் புகார் கொடுத்திருக்காங்க. இது நிவின் பாலி அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு இவரு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. நான் என்ற ஒரு குற்றமும் பண்ணல, அதை நிரூபிக்க எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன் அப்படின்னு சொன்னாரு. நிவின் பாலி அவர் மீது குற்றம் சாட்டி இருந்த பெண் கடந்த ஆண்டு 2023 டிசம்பர் 15ஆம் தேதி துபாயில இந்த மாதிரி வன்கொடுமை செய்ததா சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த பெண்ணோட குற்றச்சாட்டு போலி என்று சொல்ற வகையில நிவின் பாலி அவரு அதே தினத்துல கேரளாவோட கொச்சியில இருக்க பிரபல ஹோட்டல்ல தங்கி இருந்ததுக்கான ரசீதெல்லாம் கொடுத்திருக்காரு. கொச்சியில இருக்க பிரபல ஹோட்டலான கிரவுண்ட் பிளாசா ஹோட்டல்ல கடந்த ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி 2:30 மணி அளவுல நான் அங்கதான் இருந்தேன். அடுத்து 15ஆம் தேதி 4:30 மணி வரைக்கும் அந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருந்தேன். அதுக்கான ரசீது இதுதான் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. நடிகரும் இயக்குனருமான வினித் சீனிவாசன் அவரு குற்றம் சாட்டப்பட்ட நேரத்துல நிவின் பாலி அவரு தன்னுடன் தான் ஹோட்டல்ல தங்கி இருந்ததாகவும் அவரு அப்ப வருஷங்களுக்குள் சேசம் அப்படிங்கிற படத்தோட படப்பிடிப்புல இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அதோட படப்பிடிப்பு கொச்சியில இருக்க எர்ணாகுளம் வணிக வளாகத்துல கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி மதியம் 3 மணி வரைக்கும் நடைபெற்றதாகவும் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்துல அந்த பெண் கொடுத்தது எல்லாமே போலி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க நிரூபிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களையும் வெளியிட்டு இருக்காங்க. ஆனாலும் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் எது உண்மை, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா நிவின் பாலி அவருக்கு ஒரு பக்கம் அவருடைய ரசிகர்கள் இப்ப ஆதரவாதாங்க இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சிபி சக்கரவர்த்தி அவரு நடிகர் சிவகார்த்திகேயன் அவரை வச்சு டான் படத்தை இயக்கி இருந்தாரு. இந்த படம் நல்லாவே வசூல் சாதனை பண்ணி இருந்துச்சு. அந்த வகையில இப்ப அவருக்கு திருமணம் நடந்திருக்கு. சந்தோஷமா இந்த புகைப்படங்களை எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க. பிரபலங்கள் நிறைய பேர் இதுல கலந்துகிட்டு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி இருக்காங்க. அதே போல பிரணீதா அவங்களுக்கு 2வது குழந்தை பிறந்திருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்களே சொல்லி இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அவங்க கணவரோட சந்தோஷமா ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த புகைப்படம் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.